विशुद्ध विज्ञान घनस्वरूपम विज्ञान विस्रारण बद्ध दीक्षम दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये நமஸ்பாய். இன்றைய தினம் ஸ்ரீமத் ஆதிசங்கரர் அருளிய உமாமகேஸ்வர ஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம். அதனுடைய ஆரம்பம் இன்றைய தினம். அந்த ஸ்தோத்திரத்தினுடைய முதல் 3 ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம இன்றைய தினம் அனுபவிக்க இருக்கோம். அதற்கு முன்னாடி இந்த ஸ்தோத்திரமானது எதற்காக பண்ணப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம பார்த்துட்டு அதன் பிறகு அந்த ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நாம ஒவ்வொன்றா நாம தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம பார்த்துன்னு போயிட்டே இருக்கலாம். ஆதிசங்கரர் அவர் நமக்கு தெரியும் ஷண்மத ஸ்தாபகர் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய தடவை அதை சொல்லிகிட்டே வரோம். அப்படிப்பட்ட அவர் இந்த உமாமகேஸ்வர ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தை எழுதினதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்கா பக்தி முதல்ல. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அத்வைத தத்துவத்தை எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறது. இந்த உமாமகேஸ்வர ஸ்தோத்திரத்துல பார்வதி மற்றும் சிவபெருமானுடைய அவருடைய இணை பிரிக்க முடியாத தன்மையை, அதாவது அர்த்தநாரீஸ்வர தத்துவம் அப்படிங்கிறத சொல்லுவா. அதாவது பாதி ஆண் பாதி பெண், அர்த்தம்னா பாதி, நாரினா பெண், ஈஸ்வரான தெரியும் லார்ட் சிவா. அந்த தத்துவத்தை உணர்த்துறது அப்படிங்கிறதுக்காக இந்த அற்புதமான ஒரு கிருதியை சுவாமி நமக்காக கொடுத்திருக்கார். பிரதானமான காரணம் என்ன? பக்தி. மேலும் அத்வைத தத்துவத்தை இணைப்பது அப்படிங்கிறது உன்னதமான நோக்கம். பொதுவா ஆதிசங்கரர் ஒரு பெரிய அத்வைத ஞானி அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது. பிரதானமா என்ன? மன தூய்மை, இந்த சித்த சுத்தின்னு சொல்லுவா பாருங்க. அதுக்கு இந்த மன தூய்மைக்கு எது முக்கியமானதுன்னு சுவாமி அவருடைய நம்பிக்கை அப்படின்னாக்கா பக்தி அவசியம். அந்த பக்தியின் மூலமாகத்தான் அந்த சித்த சுத்தி அப்படிங்கிற விஷயத்தை, அதாவது மனசு தூய்மை அப்படிங்கிறத அடைய முடியும் அப்படிங்கிறதுல சுவாமிக்கு அபரிமிதமான நம்பிக்கை. அதே மாதிரி உமாமகேஸ்வர இருவரையும் ஒன்னா வணங்குறதன் மூலமாக மன அமைதி, பக்தி, ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற உன்னதமான நம்பிக்கை சுவாமிக்கு உண்டு. அதை உணர்த்தணும், எல்லாருக்கும் அதை உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அற்புதமான ஒரு கிரந்தத்தை நமக்காக கொடுத்துருக்க. பார்வதியும் சிவனும் ஒன்னா இருக்கிறது எதை நமக்கு குறிச்சு கொடுக்கறதுனாக்கா மங்களகரத்தை கொடுக்கறது. தங்களை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான வரங்களை கொடுக்கக்கூடியவர்கள் அவ 2 பேரும். சிவனும் சக்தியும் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தினுடைய படைப்பு இல்லையா, காத்தல் அழித்தல் ஆகியவற்றுக்கு காரணம் என்பதை இந்த ஸ்தோத்திரமானது நமக்கு அழகா விவரிக்கிறது. மேலும் பாருங்க, நமக்கு ஏற்படக்கூடிய முதல்ல மங்கள வடிவம், அடுத்தது துன்பங்களை போக்கக்கூடியது. இந்த உமாமகேஸ்வர ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை போக்கி கொடுக்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது, துன்பங்களை போக்கக்கூடியது. இந்த சக்தி மற்றும் சிவனுடைய இணைப்பு அப்படிங்கிறது, சிவபெருமான வணங்குபவர்கள் விஷ்ணுவையும் வணங்குகிறார்கள். ஏனென்றா உமாமகேஸ்வர தத்துவம் அப்படிங்கிறது அனைத்து தேவதைகளுக்கும் இந்த ருத்ரசிவனுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறதையும், அனைத்து தேவர் உமானுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறதையும் நமக்கு அழகா காண்பிச்சு கொடுக்கிறது. சிவன் வேறு விஷ்ணு வேறு அல்ல, பார்வதி வேறு மகாலட்சுமி வேறு அல்ல அப்படிங்கிற வசத்தியான தத்துவத்தையும் இந்த லோகத்துக்கு காண்பிச்சு கொடுக்கிறது. மேலும் பாருங்க, சிவபெருமானுடைய அருளையும் பார்வனுடைய அருளையும் பெறணும், இல்லறம் நன்னா சிறக்கணும், ஞானத்துல நன்னா சிறந்து விளங்கணும் அப்படின்னாக்கா இந்த உமாமகேஸ்வர ஸ்தோத்திரத்தை நாம தொடர்ந்து சொல்லிட்டே வந்தா
இது எல்லாமே நமக்கு கை கூடும் அப்படிங்கிறதாக சுவாமியினுடைய அசாத்தியமான நம்பிக்கை. அதனால தான் இந்த அழகான ஒரு 12 ஸ்லோகங்கள் அப்படிங்கிற ரீதியில ரொம்ப சுலபமா அந்த பார்வதியும் பரமேஸ்வரனையும் ஒன்றிணைச்சு அந்த அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தை நாம உணரணும் அப்படிங்கிறதுக்காக அழகா ரொம்ப எளிமையா இந்த ஸ்தோத்திர பாடத்தை நமக்காக சுவாமி பண்ணி கொடுத்திருக்கார். அப்பேற்பட்ட ஸ்தோத்திரத்துல இருந்து நாம இன்றைய தினம் 3 ஸ்லோகங்களை நாம எடுத்துட்டு அந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த ஸ்லோகத்தை குழந்தைகள் சொல்லுவா, நான் ஒரு தடவை சொல்லுவேன், குழந்தைகள் 2 தடவை சொல்லுவா. அதை நீங்களும் அப்சர்வ் பண்ணுங்கோ, பாருங்கோ. மியூட்ல இருந்துனே நீங்களும் சொல்லலாம். சொல்லி முடிச்சோடனே அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. நம சிவாபியாம் நவயௌவனாபியாம் பரஸ்பராஸ்லிஷ்ட வபுர்தராபியாம் நகேந்திரகன்யா ஷகேதனாபியாம் நமோ நமः. சங்கர பார்வதிभ्याम् நமः சிவாभ्याम् நவயௌவனாभ्याम् பரஸ்பராஸ்லிஷ்ட வபுர்தராபியாம் நகேந்திரகன்யா ஷகேதனாபியாம் நமோ நமः. சங்கர பார்வதிभ्याम् நமः சிவாभ्याम् நவயௌவனாभ्याम् பரஸ்பராஸ்லிஷ்ட வபுர்தராபியாம் நகேந்திரகன்யா ஷகேதனாபியாம் நமோ நமः. சங்கர பார்வதிभ्याम् அதாவது நமஹா சிவாபியாம். நமஹா அப்படின்னா நான் நமஸ்காரம் செய்கிறேன். எப்படி? நமோ நமஹ அப்படின்னா நமஸ்காரம் நமஸ்காரம் 2 முறை கடைசியா நமஸ்காரத்தை தெரிவிக்கிறார். யாருக்கு அப்படின்னாக்கா சங்கர பார்வதின்னு சொல்லக்கூடிய அந்த தேவியார். சங்கர பார்வதிभ्याम् சங்கரஹான்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கும் பார்வதின்னு சொல்லக்கூடிய அந்த மலைமகள் பர்வதஸ்ய அபத்தியம் புத்ரி பார்வதி, அந்த பர்வதராஜனுடைய மகள் அந்த சங்கரர் பார்வதின்னு சொல்லக்கூடிய அந்த தேவியருக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் அப்படிங்கிறதாக சொல்றார். சரி, அவ எப்படி காட்சி கொடுக்கிறா அப்படின்னாக்கா, அதாவது விஷகேதனாபியாம், இந்த விஷப வாகனம்னு சொல்லக்கூடிய அந்த வாகனத்தால் ஆன கொடி, அந்த கொடியில அந்த கொடியுடன் காட்சி தரக்கூடிய சங்கர பார்வதின்னு சொல்லக்கூடிய அவர்கள் இருவருக்கும்
நமஹா நமஹா, நமோ நமஹான நமஹா நமஹா, நமஸ்காரம் நமஸ்காரம். எப்படி இருக்காவா ரெண்டு பேரும்? இந்த இளமையான வாலிப வயதினராய் ஒருவரோடு ஒருவர் இணைந்து இருக்கக்கூடிய சிவனும் பார்வதியும் இல்லையா? நவ யவ்வனாபியாம். எவ்வளன்னா இளமை, இந்த ஃப்ரெஷ் யூத்னு சொல்லுவா பாருங்க, அதான் அந்த இளமை. நவயவ்வனாபியாம் நமசிவாபியாம். இருவரும் எப்படி இருக்கான்னாக்கா நவமான யவ்வனம், நவனா புதியதான அந்த இளம் வாலிப வயதினரா இருக்கக்கூடிய ஒருவரோடு ஒருவர் இணைந்து இருக்கக்கூடிய சிவாபியாம் அர்த்தநாரீஸ்வரத்துவம். அவ எப்படி இருக்கா அப்படின்னாக்கா அப்பேற்பட்ட சிவனையும், மேலும் நகேந்திர கன்யா விஷகேதனாபியாம், அந்த மலையரசன் சொல்லக்கூடிய இமவான், அந்த இமவானுடைய புத்திரி. அதான் சொன்னேன், பர்வதஸ்ய அபத்தியம் புத்ரி பார்வதி. ஒரு பேருக்கும் ஒரு கண்டிப்பா பெயர் காரணம் இருக்கும். அதான் சம்ஸ்கிருதம். சம்ஸ்கிருதத்தினுடைய தன்மையே என்னன்னாக்கா எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு. அர்த்தமில்லாத பொருள் தராத ஒரு பெயர் அங்க சம்ஸ்கிருதத்துல இருக்கவே இருக்காது. அந்த அந்த காலத்துல நமக்கு ஏன் அந்த மாதிரியான பெயர்கள்லாம் வைக்கிறா அப்படின்னாக்கா எல்லா பேருக்கும் ஒரு காரணம் இருக்கு, அதன் பேர ஒரு சரித்திரம் இருக்கு. அதை நாம நினைவு கூறும் விதமாக அந்த பெயர்கள்லாம் வைக்கிறா இல்லையா? சாதாரணமா அல்ல. அது என்னன்னாக்கா நாம சங்கீர்த்தனம், அவருடைய பெயர்களை நாம உச்சாரணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த ரீதியில நகேந்திர கன்யா அப்படின்னா யாரு? அந்த மலையரசனுடைய மகளாக விளங்கக்கூடியவள். அப்படி பரஸ்பராஸ்லிட்ட வபுர்தராபியாம், ரெண்டு பேரும் பாதி பாதி சரிபாதியான உடலை ஒரு பாதி ஆணாகவும் ஒரு பாதி பெண்ணாகவும் ஒரு பாதி சிவனாகவும் ஒரு பாதி பார்வதியாகவும் தன் சரீரத்தை கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாரு? சங்கர பார்வதிபியாம். அந்த சங்கரஹான்னு சொல்லக்கூடிய சிவபிரானையும் அவருடன் சேர்ந்து இருக்கக்கூடிய பார்வதின்னு சொல்லக்கூடிய அந்த மலைமகளையும் நான் என்ன பண்றேன்? நமோ நமஹா, நமஸ்காரம் நமஸ்காரம். இருமுறை நமஸ்காரம் தெரிவிக்கிறா பாருங்க ரெண்டு பேருக்கு. அதனால சுவாமி இங்க அழகா நமோ நமஹா, அந்த இருவருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள் அப்படிங்கிற மாதிரியான முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம். ஸ்தோத்திரமே மங்களகரமான ஸ்தோத்திரம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் இந்த ஸ்லோகத்துல அவர்கள் இருவருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். அவ எப்படி இருக்கா? இளம் வயதோட இருந்துட்டு இருக்கா. ஒருவருடன் ஒருவர் இணைந்தே இருக்கா, பிரியாமல் இணை பிரியாம இருக்கா. அப்பேற்பட்ட சிவனையும் மலையரசனுடைய மகளாக இருக்கக்கூடிய பார்வதியையும் அவ எப்படி இருக்கா? ரிஷபகான அந்த விஷகேதனா வியாம், ரிஷப கொடியையும் தாங்கியவர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு சங்கர பார்வதிபியாம் நமோ நமஹான்னு சொல்லக்கூடிய முதல் ஸ்லோகம். நம சிவாபியாம் நவயவ்வனாபியாம் பரஸ்பராஸ்லிட்ட வபுர்தராபியாம். தனது பாதி சரீரத்தையே கொடுத்துட்டார், பார்வதியும் தனது பாதி சரீரத்தையும் கொடுத்துட்டா, ஒப்படைச்சிட்டா. அப்படி வபுகுண சரீரம். நகேந்திர கன்யா விஷகேதனாபியாம் நமோ நமஹா சங்கர பார்வதிபியாம் அப்படிங்கிறது இந்த உமாமகேஸ்வர ஸ்தோத்திரத்தினுடைய முதல் ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு, மங்கள ஸ்லோகமா. அதை தொடர்ந்து நாம பார்க்க போறது அதனுடைய இரண்டாவது ஸ்லோகம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரதிகளா சொல்றீங்களா? நம சிவாபியாம் சரசோத்சவாபியாம் நமஸ்கிருதாபீஷ்ட வரப்பிரதாபியாம் நாராயணேனார்ச்சித பாதுகாபியாம் நமோ நமஹ சங்கர பார்வதிபியாம் நம
சிவாபியாம் சரசோத்சவாபியாம் நமஸ்கிருதாபீஷ்ட வரப்ரதாபியாம் நாராயணேனார்ச்சித பாதுகாபியாம் நமோ நமः சங்கர பார்வதிभ्यां நமः சிவாभ्यां சரசோத்சவாभ्यां நமஸ்கிருதாபீஷ்ட வரப்ரதாभ्यां நாராயணேனார்ச்சித பாதுகாभ्यां நமோ நமः சங்கர பார்வதிभ्यां பாருங்கோ, இது 2வது ஸ்லோகம். இதுலயும் கடைசியில முடியும் போது நமோ நமஹ சங்கர பார்வதிभ्यां, எப்பொழுதும் இணை பிரியாமல் இருக்கக்கூடிய அந்த சங்கரனுக்கும் பார்வதிக்கும் நமோ நமஹா, என்னுடைய நமஸ்காரம் நமஸ்காரம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. சரி, எப்பேற்பட்ட சங்கரனுக்கும் எப்பேற்பட்ட பார்வதிக்கும் அவர் நமஸ்காரம் பண்றார் அப்படிங்கிறத மேல பார்த்தோமேனா, நாராயணேனார்ச்சித பாதுகாபியாம், ஒருத்தரோட ஒருத்தர் கொண்டாடிண்டே இருப்பா. சிவபெருமானை ஸ்ரீமன் நாராயணன் கொண்டாடுறதும் ஸ்ரீமன் நாராயணனை சிவபெருமான் கொண்டாடுறதும் ரொம்ப ஒசத்தியா சொல்லுவார் ஆதிசங்கரர். அதனாலதான் அவருக்கு ஷண்மத ஸ்தாபகர்னு பேர். 6 விதமான மார்க்கங்களையும் அழகா காண்பிப்பார். சிவன் தான் ஒஸ்தி, விஷ்ணுதான் ஒஸ்தி, எங்கேயுமே காண்பிக்க மாட்டார். ஏதோ ஒரு மார்க்கத்தை நாம பிடிச்சிட்டு அந்த மார்க்கத்தின் மூலமா நம்ம கரை சேரணும் அப்படிங்கிறதா சுவாமியினுடைய ஒரு உசத்தியான எண்ணம் இல்லையா, உயர்வான எண்ணம். எல்லாரும் என்ன பண்ணுவா, இது ஒஸ்தி அது ஒஸ்தி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா சுவாமி கிட்ட மட்டும் அது கிடையவே கிடையாது. ஸ்ரீமன் நாராயணனை சிவபெருமான் கொண்டாடுற மாதிரியும் சிவபெருமான நாராயணன் கொண்டாடுற மாதிரியும் நிறைய ஸ்தோத்திரங்களை பண்ணியிருப்பாரு மாறி மாறி. இந்த ரீதியில இங்க பாருங்கோ, சிவபெருமான சத்தியா கொண்டாடணும் அப்படின்னா நாராயணேன அர்ச்சித பாதுகாபியாம், அந்த சிவபெருமானுடைய அவ இருக்கா இல்லையா, அர்த்தநாரீஸ்வரன் சொல்லக்கூடிய அந்த சிவனும் சக்தியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இல்லையா, அவளுடைய காலடிகளை ஸ்ரீமன் நாராயணன் தானே அர்ச்சிக்கும் அப்பேற்பட்ட ஒரு விசேஷத்தை கொண்ட அந்த சங்கர பார்வதிभ्याம், அப்பேற்பட்ட அவளுடைய திருப்பாதங்களை ஸ்ரீமன் நாராயணனே அர்ச்சிக்கிறானா. அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நிலையை கொண்ட அவளுடைய திருப்பாதங்களுக்கு அடியேனும் நமஸ்காரம் நமஸ்காரம் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிற. ஏன் அப்படின்னாக்கா, இப்ப அவ எப்படி இருப்பா அப்படின்னாக்கா, சரசோத்சவாபியாம் நமஸ்கிருதாபீஷ்ட வரப்பிரதாபியாம், அந்த சிவபெருமானையும் பார்வதியும் அவளை வேண்டி யாரெல்லாம் பிரார்த்திக்கிறாளோ அவளுக்கு இஷ்டப்பட்ட வரங்களை தரக்கூடியவர்களாக இருப்பவர்கள் அவர். சரசோத்சவாபியாம், எப்பொழுதும் அவ இருவரும் சிவனும் பார்வதியும் இனிய, அதாவது எப்பவுமே இனிமேலே இருந்துருப்பா இல்லையா, உற்சவத்தை கொண்டாடிண்டே இருப்பா. அப்படி இருவரும் இணைந்து உற்சவத்தை எப்பவும் விழாவை கொண்டாடிண்டே இருக்கக்கூடிய அவள் அப்படி இருக்கக்கூடிய அவளை கண்டு மகிழ்ந்து நாம என்னென்னலாம் வரம் அவளிடத்தை கேட்கிறோமோ அத்துணை வரங்களையும் தரக்கூடியவர்கள் அவர். யாரு? உமாமகேஸ்வரம். அப்பேற்பட்ட, ஏன்னா
தன்னுடைய பக்தன் என்ன விரும்புகிறானோ அந்த பக்தன் விரும்பக்கூடிய வரங்களை நமஸ்கிருதாபீட்ட வரப்பிரதாபியாம், பக்தன் வேண்டி விரும்பக்கூடிய வரங்களை அளிக்கக்கூடியவர்கள் அவர்கள் இருவர்கள். அவ எப்படி இருக்கா? சரசோத்சவாபியாம், எப்பொழுதும் இனிய விழாவை கண்டு அப்படி ஒரு நிலையில இருந்துட்டே இருக்காவா. அதனால அப்படி இருக்கக்கூடிய அவர்கள் இருவர்களை நாம கண்டு மகிழ்ந்து நாம கேட்கக்கூடிய வரங்களெல்லாம் கொடுப்பவர்கள். மேலும் பாருங்கோ, நாராயணேனார்ச்சித பாதுகாபியாம், அவருடைய திருப்பாதங்களை ஸ்ரீமன் நாராயணனே அர்ச்சிக்கும்படியான இருக்கக்கூடிய ஒரு காட்சி. அப்பேற்பட்ட நிலையை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய சங்கர பார்வதிபியாம், அந்த பார்வதியையும் பரமேஸ்வரனையும் அடியேன் நமோ நமஹா, அவர்கள் இருவருக்கு ஸ்ரீ சங்கர பார்வதியருக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் அப்படிங்கிறதாக இரண்டாவது ஸ்லோகத்தில் காண்பிச்சு கொடுக்கிறார். நம சிவாபியாம் சரசோத்சவாபியாம் நமஸ்கிருதாபீட்ட வரப்பிரதாபியாம் நாராயணேனார்ச்சித பாதுகாபியாம் நமோ நமஹா. சங்கர பார்வதிபியான்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தோத்திரத்தினுடைய இரண்டாவது ஸ்லோகமானது அமைஞ்சு ரொம்ப எளிமையான ஸ்லோகங்கள் தான், கஷ்டமால காண்பிக்க மாட்டார். சுவாமியினுடைய ஒரு கிருதின் அப்படின்னு எடுத்துட்டாலே சாதாரணமான நபர்களால கூட அந்த ஸ்தோத்திர பாடத்தை உச்சாரணம் பண்ணி அதன் மூலமா ஏற்படக்கூடிய பலனை அந்த சாமானியனும் பெறட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஸ்தோத்திர விசேஷங்களை நமக்காக சுவாமி அழகா எழுதி கொடுத்துருக்க. ரொம்ப எளிமையா 12 ஸ்லோகங்கள்ல அவன் ஒரு உயர்ந்த கதியை அடையட்டுமே இல்லையா. எவ்வளவு பெரிய தொலைநோக்கு பார்வை பாருங்க அவளுக்கெல்லாம். அடுத்தது 3வது ஸ்லோகம் குழந்தை கிளாஸ் சொல்றேடா. நம சிவாபியாம் வாகனாபியாம் விஷ்விந்திர பூஜிதாபியாம் விபூதி பாடீர விலேபனாபியாம் நமோ நமஹ. சங்கர பார்வதிபியாம் நம சிவாபியாம் வாகனாபியாம் விரிஞ்சி விஷ்மிந்திர பூஜிதாபியாம் பூதி பாடீர விலேபனாபியாம் நமோ நமஹ. சங்கர பார்வதிபியாம் சிவாபியாம் ரிஷவாகனாபியாம் விரிஞ்சி விஷ்விந்திர பூஜிதாபியாம் பூதி பாடீர விலேபனாபியாம் நமோ நமஹ. சங்கர பார்வதிபியாம் பாருங்கோ 3வது ஸ்லோகத்திலையும் சங்கர பார்வதிபியாம் நமோ நமஹா, அந்த ஸ்ரீ சங்கர பார்வதியருக்கு அடியனுடைய நமஸ்காரம் நமஸ்காரம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறார். சொல்லிட்டு நமசிவாபியாம் ரிஷவாகனாபியாம், எப்பேற்பட்டவர் அவர்? ரிஷப வாகனத்தில் ஏறியவர்கள். அவர்கள் இருவர்களும் அமர்ந்திருக்கக்கூடிய
வாகனம். விஷவாகனாபியாம், அந்த விஷப வாகனம்னு சொல்லக்கூடிய அந்த வாகனத்தில் ஏறியவர்களும். அது மாத்திரமில்ல, அவ எப்பேற்பட்டவாள்? விரிஞ்சி விஷ்ணு இந்திர சுபூஜிதாபியாம். விரிஞ்சினா பிரம்மாவுக்கு பேரு, விஷ்ணுன்னா தெரியும் மகாவிஷ்ணு, இந்திரஹா. இப்படி பிரம்மா விஷ்ணு இந்திரன் ஆகியோரால பூஜிக்கப்பட்டவர்கள் யாரு? அந்த உமாமகேஸ்வரவ். மேலும் பாருங்க அவ எப்படி இருக்கா? விபூதி பாட்டீர விலேபனாபியா. விலேபனா பூசிக்கிறது. எதை பூசிக்கிறா? விபூதி பாட்டீர. விபூதினா விபூதி, பாட்டீரனா சந்தனம். விபூதியையும் சந்தனத்தையும் விலேபனாபியாம் பூசியவர்களுமான அந்த சங்கர பார்வதிபியாம் உமாமகேஸ்வரவ், அர்த்தநாரீஸ்வரராக விளங்கக்கூடிய உமாமகேஸ்வரவ்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீசங்கர பார்வதியருக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் அப்படிங்கிறார். அவர் எப்படி இருக்காவா? இருவரும் ரிஷப வாகனம் ஏறியவர்கள். ரிஷவாகனாபியாம். அது மாத்திரமல்ல, விரிஞ்சி விஷ்ணுந்திர சுபூஜிதாபியாம். பிரம்மா விஷ்ணு இந்திரன் ஆகியோரால பூஜிக்க, சுபூஜிதாபியாம் நன்கு பூஜிக்கப்பட்டவர்களும் சொல்லிட்டு, விபூதி பாட்டீர விலேபனாபியாம். விலேபனா பூசிக்கிறது. எதை பூசின்னு இருக்கா? விபூதி பாட்டீர. இந்த விபூதி சந்தனம் முதலிய அந்த வாசனை திரவியங்களை பூசியவர்களுமான சங்கர பார்வதிபியாம் ஸ்ரீசங்கர பார்வதியருக்கு நமோ நமஹா, அடியனுடைய நமஸ்காரம் நமஸ்காரம் அப்படிங்கிறதாக இந்த முதல் 3